Yeah.
அதை தாண்டி இங்கு கோமாதாக்கள் எல்லாம் நாம் வழிபாடு பூஜை செய்ய வந்துள்ளோம். கோமாதா பூஜை செய்வதற்கு முன்னாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று சொல்கின்றது. நம்ம பண்ணக்கூடிய பூஜையினுடைய பலன் நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணோம் அப்படின்னாக்க அதிக விதமான நற்பலன்களை எல்லாம் நாம் அனுபவிக்கின்றோம். அதுபோல கோ அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், பசுமாட்டுக்கு கோ அப்படின்னு காவஹா கோ அப்படிங்கறதெல்லாம் சமஸ்கிருத பெயர். மாதா அப்படின்னா எல்லாருக்கும் யார தெரியும்? அன்னை. மாதா அப்படின்னாக்க தாய். கோமாதான்னு அந்த வேற எந்த விதமான விலங்கினங்களுக்கும் அந்த பெயர் கிடையாது. பசுமாட்டுக்கு மட்டும்தான் கோமாதா அப்படிங்கிற பெயர் உண்டு. எதனால அப்படின்னாக்க, ஒரு அன்னை எப்படி ஒரு குழந்தைக்கு பால் தந்து அதை உயிரை வளர்க்கின்றார்களோ அதுபோல அனைத்து விதமான ஜீவராசிகளுக்கும், தன் கன்றுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தன்னுடைய முதல்ல கோமாதாவை உள்ள போக சொல்லி அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அதனாலதான் கிரகப்பிரவேசத்துல முதல்ல யார் உள்ள போனா பசுமாடு பூஜை பண்ணி பசுமாடு உள்ள போகும். ஏன்னா இந்த பசுமாட்டினுடைய சரீரத்துல சூரியன் சந்திரன் 2 கண்களாக இருக்கின்றன. அந்த தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் சிவபெருமானுடைய 5 முகங்கள், 4 கால்கள்ல ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் இருக்கின்றன. அந்த பால் சுரக்கும் மடியில ஸ்ரீமன் நாராயணன் மகா விஷ்ணுவானவர் பால் கடலில் பள்ளி கொண்டிருப்பது போல் நமக்கெல்லாம் காட்சி செய்கின்றார். அப்பேற்பட்ட பின்பாகத்துல, அந்த பசுமாட்டுடைய பின்பாகத்துல அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணியான மகாலட்சுமியானவள் வாசம் செய்கின்றார். அப்ப செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய கடவுள் அந்த கோமாதா. அதுவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சுக்கிரவாரம். இந்த வெள்ளிக்கிழமையில பசுமான பூஜை பண்ணோம் அப்படின்னாக்க இன்னும் சிறப்பு. என்ன அப்படின்னாக்க அஷ்டலட்சுமி கிருபா கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணோம் பசுமாடு அப்படின்னாக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாரித்திரியங்களை எல்லாம் போக்கி தீய சக்திகள்லாம் விரட்டக்கூடியது அந்த செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடியதுக்காக என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். அப்ப தன் கைகளினாலே அந்த கோவர்த்தன மலை, அந்த கோவர்த்தன மலையை தூக்கி நிறுத்தி எதுக்கு பண்றாரு அப்படின்னாக்க, பசுமாடு கஷ்டப்படக்கூடாது. ஒரு இந்து தர்மம் சைவ மதத்தை பின்பற்றுவர்களுக்கு தரையான கடமை என்ன அப்படின்னாக்க கோசம்ரக்ஷணம். கோசம்ரக்ஷணம் அப்படின்னாக்க நம்ம பசுமாட்டுக்கு பூஜை செய்யறது, அதை காவந்து பண்றது, காப்பாத்துறது. அதுதான் இந்துக்களுடைய தலையாய கடமை அப்படின்ட்டு எண்ணற்ற தர்மசாஸ்திர நூல்கள் எல்லாம் மொழிந்திருக்கின்றன. அதுபோல அந்த கிருஷ்ண பரமாத்மாவும் அவதாரம் எடுத்து அதை உணர்த்துகின்றார். கடவுளுடைய அவதாரம் என்ன அப்படின்னாக்க, அவர் இந்த பூலோகத்துல பிறந்து ஒரு மனிதன் எப்படி வாழணும் எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு பூஜை இப்ப நம்ம பண்ணக்கூடியது. ஏன்னா மனசு ஒருநிலைப்படணும், அதுதான் விஷயம். இப்ப இந்த ஒரு அரை மணி நேரம் பூஜை பண்ண போறோம். இந்த நேரத்துல நம்ம வேற எங்கேயோ சிந்தனையை வச்சுட்டு இங்க பூஜை பண்ணோம் அப்படின்னாக்க அந்த பலன் நமக்கு கிடைக்காது. அதனால அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான ஒரு வேண்டுகோள், எவ்வளவோ விஷயம் இருந்தாலும் இந்த நேரம், இந்த க்ஷணம்ங்கிறது திரும்பவும் நமக்கு கிடைக்காது. எப்ப கிடைக்கும்னா திரும்பி ஒருநிலைப்படுத்தி நான் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த தட்டுல உதிரி புஷ்பம், சந்தனம், குங்குமம், மாலை, வஸ்திரம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் சொல்லி வாங்கிக்கோங்க. முக்காவாசி எல்லாமே அந்த தட்டுல இருக்கும். முதல்ல நம்ம செய்யக்கூடியது சங்கல்பம்னு பேர். ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னாக்க அந்த பூஜைக்கு முன்னாடி பிள்ளையார குட்டிக்கணும். பிள்ளையார குட்டிட்டு சங்கல்பம் பண்ணிப்போம். சம்யக் கல்பஹா சங்கல்பஹா என்று சொல்கின்றது. சம்யக் அப்படின்னாக்க நன்றாகன்னு இருக்கும். எனக்கு என்னென்ன தேவைகள் பிரார்த்தனைகள்லாம் இருக்கோ இந்த நேரத்துல நம்ம எல்லா சார்பாகவும் பிரார்த்தனை பண்ணிக்க போறோம். அதனால பக்தர்கள் உதிரி புஷ்பம் இருக்கும். அந்த தட்டுல கோமாதா பூஜை, பசுமாட்டு பூஜை தொடங்க போறோம். நல்லா கவனிங்க. உதிரி புஷ்பம் இருக்கும். அந்த உதிரி புஷ்பத்தை கையில எடுத்துங்க. 2 கையிலயும் 2 பூ உதிரி புஷ்பத்தை எடுத்துங்க. ஆறுதலா மெதுவா பண்ணுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல.
புஷ்பத்தை கையில எடுத்துட்டு விநாயக பெருமான மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு தலையில எல்லாரும் 5 முறை கொட்டிக்கணும் பிள்ளையார் கொட்டு. விநாயகாதி சண்டிகேஸ்வர பர்யந்தம் சமஸ்த தேவதா அனுகிரக பிரசாதபல சித்யர்த்தம் பிருஹன்னாயகி அம்பிகா சமேத பிரகதீஸ்வரஸ்ய பரிபூர்ண அனுகிரக பிரசாதபல சித்யர்த்தம் அனுஷ்டித உத்தராயண புண்ணியகாலே சுக்ரவாசர பிரயுக்த ராதகால பிரகதீஸ்வரஸ்ய நந்திகேஸ்வரஸ்ய பிருஹன்னாயகி அம்பிகா ஆலய சந்நிதௌ அனுஷ்டீயமான பிரகத்ரம் சது தேவதா ஸ்வரூபிணி கோமாதா தேவதா அனுகிரக பல உத்திஷ்ய சந்தனம் வைத்த இடத்துல குங்குமம் இருக்கும், குங்குமத்தை வைங்க. முதுகு பகுதி, மாட்டினுடைய பின்பாகம், நெற்றி பகுதி 3 இடத்திலும் சந்தனம் வைத்த இடத்திலே குங்குமத்தை வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஹோராத்ரே பார்ஸ்வே நக்ஷத்ராணி ரூபோ அஸ்வினோ ஜாத்தோ த்ர்யம்பகே கௌரீம் பரிகாரமாணः தந்தீரா சக்கய முன்னயந்தே ஸ்வாதியோ மனசா தேவயந்தः. வஸ்திரத்தை சாத்திய பிறகு மாலை கொடுத்துருப்பாங்க. பசுமாட்டுக்கும் கன்றுக்குட்டிக்கும் மாலை இருக்கும். அந்த மாலையை எடுத்து பசுமாட்டுக்கும் கன்றுக்குட்டிக்கும் சாற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. புஷ்பாபதே பிரசோபதே பலினீரபலா உதான் அஸ்வாயிவ சசித்வரீர் வேருதப்பார ஜிட்னவாஹ. புஷ்பமாலை புஷ்பங்களை சாத்துவதன் மூலியமாக நமக்கு ஐஸ்வர்யத்தை தரவல்லவள் அந்த கோமாதா. அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து புஷ்பமாலை சாற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. புஷ்பமாலை சாற்றிய பிறகு உதிரி புஷ்பத்தை கையில் எடுத்துக்கணும். புஷ்பமாலை அந்த மாலை சாத்தணும்னு மாட்டினுடைய பின்பாகம் போய்க்கோங்க. பின்பாகத்துல தான் மகாலட்சுமி அன்னை வாசம் செய்கின்றார். அதனால முதல்ல பூஜை பசுமாட்டினுடைய பின்பாகத்திலே பூஜை செய்ய உள்ளோம். பக்தர்கள் மகாலட்சுமி மூர்த்தஜே நமஹ. வாம தட்சிண ஹஸ்தாभ्याம் தரதேம் ஸ்ரீபலாம்புஜே மாவாம் சகடே பாவ்யாம் பிராப்யமானா மகாஸ்ரிஜௌ மகாலட்சுமி நமஹ த்யாஜாமி ஆவாஹயாமி. அடுத்ததாக 4 கால்கள்லயும் நின்ன இடத்துல இருந்து அப்படியே புஷ்பத்தை போடுங்க. ஓம் பின்னாடி இருக்கக்கூடிய 2 பாதத்துல ரிக்வேதா ஜனமஹ ஓம் யஜுர்வேதா ஜனமஹ. முன்பக்கம் இருக்கக்கூடிய 2 பாதத்திலையும் ஓம் சாமவேதா ஜனமஹ அதர்வணவேதா ஜனமஹ சதுர்வேதமூர்த்தியோ நமஹ. அப்படியே பால் சுரக்கின்ற மடியில பூஜை. ஓம் ஸ்ரீமன் நாராயணா ஜனமஹ ஓம் தர்மா கணமஹ ஞானா கணமஹ வைராக்யா ஜனமஹ ஐஸ்வர்யா ஜனமஹ. பசுவினுடைய 2 கண்கள்லயும் அப்படியே பின்பக்கமே இருந்துட்டு பூ மட்டும் தூக்கி போட்டு பூஜை பண்ணுங்க. ஓம் சூர்யா ஜனமஹ சந்திரா ஜனமஹ. அப்படியே பசுமாட்டினுடைய தலையிலிருந்து பின்பாகம் வரையும் ஒரு பூவா அர்ச்சனை பண்ணிட்டே வர்றது. நமஹான்னு சொல்லும் பொழுது ஒரு பூவா பூஜை பண்ணிட்டு வாங்க. ஓம் பத்ரகபிலா கணமஹ ஓம் சுரபிகபிலா ஜனமஹ ஓம் சுராக்ரஜகபிலா கணமஹ ஓம் சுமுகிகபிலா ஜனமஹ ஓம் ரேணுகபிலா கணமஹ. பிரம்ம விஷ்ணு ருத்ர
அதிகமாக குங்குமத்தை எடுத்து பசுமாட்டுடைய பின்பாகத்தில் நிறைய அள்ளி வைங்க. அதுலேருந்து கடைசியில் உச்சி திலகம் பொட்டு வச்சுக்க சொல்லுவேன். அதனால குங்குமத்தை அள்ளி அந்த பின்பாகத்தில் வைங்க. மகாலட்சுமிகிட்ட சமர்ப்பணம் பண்றாப்புல பின்பாகத்தில் குங்குமத்தை அள்ளி வச்சிருக்கேன். ஊதுபத்தி ஏற்றிக்கலாம். இப்ப தூபம், நைவேத்தியம், தீபாராதனைகள்லாம் காண்பிக்க உள்ளோம். ஊதுபத்தி கொளுத்திக்கோங்க. மந்திரம் சொல்லி இப்ப தூப தீப நைவேத்திய உபச்சாரம் செய்ய உள்ளோம். மூன்று முறை சுற்றி காண்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓம் தூரதுடோர் மதோர் வந்தம் தூரஸ்மான் தோர்வனிதம் தோர்வனிம் சௌரவே கோபாத்ரிதேவதாப்யோ நமோ நமः. தூபமாக்ராபயாமி. சக்கர பொங்கல் நெய்வேத்தியத்தை வைத்திருப்பார்கள். தேங்காவை உடைத்து சக்கர பொங்கலையும் சேர்த்து பரமேஸ்வரியான கோமாதாவுக்கு நைவேத்தியம் செய்வாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்படியே உணவா கொடுங்க பசுமாட்டுக்கு. கையில புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. பிரார்த்தனை கையில் எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எல்லாரும் கையில் எடுத்துட்டு சொல்லக்கூடிய மந்திரத்தினை திரும்ப சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே காமதேனோ சமுத்பூதே சர்வகாம பலப்பிரதே யாயாமி சௌரபி தேவி ரிஷப பத்னி நமோஸ்துதே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு ஜனம் தரும் பூங்குழலார் அபிராமி கடைக்கண்களே நாங்கள் இன்றைய தினம் செய்த இந்த 30 கோடி தேவதா சொரூபிணி கோமாதா பூஜையினுடைய பரிபூர்ண பலனை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் உலகத்திற்கும் தந்து எல்லாம் வல்ல அஷ்டலட்சுமி கிருபாகடாட்சமும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கப்பெற செல்வமகள் திருமகள் கோமாதா தேவியை நமஸ்கரித்து பிரார்த்திக்கின்றோம். நல்லா அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ண புஷ்பத்தை பசுமாட்டுடைய பின்பாதங்கள் அப்படியே சமர்ப்பணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். எல்லாரும் ஒரே நேரத்தில் தீபாராதனை காண்பிக்க கொள்ளும். அந்த நைவேத்தியம் பண்ண தேங்காய் பிரசாதத்தை அந்த மஞ்சள் பையில் போட்டு அவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்குமாறு ஆரம்பிய செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
அகல் கொடுத்துருப்பாங்க. சூடத்தலை வைத்து தற்பொழுது நீராஜன் வாலண்டியர்ஸ் அந்த நாளைக்கு அந்த தேங்காய் கொடுத்துருப்பாங்க. அதாவது நேர்மையம் பண்ண தேங்காய் பிரசாதத்தை அந்த மஞ்சள் பையில போடுங்க. மஞ்சள் பையில போட்டு கடைசியா தீபாராதனை காண்பித்து முடிச்சோன்னா அவங்களுக்கு பிரசாதமா அந்த கையில் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த அக்ஷரம் இருக்கும் அந்த மஞ்சள் அரிசி கையில இருக்கும். அக்ஷதைன்னு பேரு. அந்த மஞ்சள் அரிசிய கையில எடுத்துங்க. பூவை கையில எடுத்துக்கோங்க. மஞ்சள் அரிசி பூவை கையில் எடுத்துக்கோங்க. தீபாராதனை சொல்லுங்க. அந்த கற்பூரம் எல்லாரும் பூவை கையில் எடுத்துட்டு அந்த மஞ்சள் அரிசிய கையில் வச்சுக்கணும். கையில் வச்சுட்டு அந்த தீபாராதனை சட்டை கையில் எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஒரே நேரத்தில் தீபாராதனை காட்டணும். எல்லாரும் தீபாராதனை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எல்லாரும் ஏற்றியாச்சா? தீபாராதனை காமிக்கலாமா? எல்லாரும் அப்படியே ஒரே நேரத்தில் தீபாராதனை ஓம் பசுமாட்டு மேல போட்டுட்டு அந்த நெய்வேத்திய பிரசாதம் தேங்காய் பழம் அந்த நெய்வேத்தியத்தை மஞ்சள் பையில போட்டு அவங்க பூஜை செய்தவர்களிடம் கொடுக்குமாறு பிரசாதமாக கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பின்பாதத்தில் எல்லாரும் அந்த மஞ்சள் குங்குமம் வச்சீங்க பார்த்தீங்களா? மாட்டினுடைய பின்பாதத்துல குங்குமம் வைத்திருப்பீர்கள். அந்த குங்குமத்தை எடுத்து சுமங்கலி பெண்கள் எல்லாம் உச்சி திலகம் நெற்றியிலே குங்குமத்தை அணிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மகாலட்சுமியுடைய பரிபூர்ண திருவருளானது அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அந்த குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்க. ஓம் சரவணம் பவதி சதாய புருட சதேந்திரியாக சேவேந்திரிய பிரதிஷ்டதி சுமங்கலே விளம்பதோ விமாகம் சமேதபஸ்ய சௌபாகியவஸ்தே தத்வாயதஸ்தம் விபரேன இமாந்தோ இந்திரவேந்தஸ்து புத்ராகும் சுபகான் குரு ததாஹாஸ்யாம் புத்ரானாமே இவனிவேதா நசங்கிருதி சர்வாகி கமல சித்திரத்தோ. அப்படியே பூஜை செய்தவர்கள் அனைவரும் பாவனையா தரையில ஃபுல்லா நமஸ்காரம் பண்ண முடியாது. அதனால பாவனையா தரையை தொட்டு கும்பிடுங்க. அப்படியே நமஸ்காரம் பண்ற மாதிரி தரையை அப்படியே பூமியை தொட்டு கும்பிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சர்வாபேட்டவலோ பிரயத்னம் சத்தோடி தேவதா ஸ்வரூபணி ஸ்ரீ கோமாதா பரிபூர்ண பிரசாத பல சித்திரத்தோ. எல்லாமே நடவடிக்கை சட்டை வாங்கி வச்சிருக்கேன். அவங்கள்ட்ட உங்க பிரசாதம் எல்லாத்தையும் அந்த பையன்
நமோ 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 நம சிவாய ஓம் நமோ 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 நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய சிவ சிவாய ஓம் நம சிவாய சிவ சிவாய ஓம் ஹர ஹர சிவமே அருணாச்சலனே ஹர ஹர சிவமே அண்ணாமலையே நமோ 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 நம சிவாய ஓம் ஜடாமுடி குழல் கடல் நம சிவாய ஓம் ஹர ஹர சிவமே அருணாச்சலனே ஜோதிமயமான மலை ஞான குரு வாழும் மலை வானமதியோடு பலர் கூடும் மலை நீருதனை பூசுபவர் தேடும் மலை கூடுமடியார்களுடன் பேசும் மலை அண்ணாமலை அண்ணாமலை பரமேஸ்வரா தென்னாடுடை ஜெகதீஸ்வரா நமோ 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 நம சிவாய ஓம் சுடர் விடும் மலை குகை நம சிவாய ஓம் ஹர ஹர சிவமே அண்ணாமலையே ஆவாரங்காட்டு மலை தேவாரம் கேட்கும் மலை கூறாத பொருள் எல்லாம் கூறும் மலை தீயாய் தகிக்கும் மலை அந்த எருமை ஏறும் யமனை மிதிக்கும் மலை அண்ணாமலை அண்ணாமலை குருநாதனே கண்பாரையா திரிசடையோனே நமோ 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 நம சிவாய ஓம் இதம் தரும் பதம் தரும் நம சிவாய ஓம் ஹர ஹர சிவமே அருணாச்சலனே வேதமலை ஞானமலை மௌனமலை கோடியுகமான மலை ஆதிசிவன் வாழும் மலை தீப ஒளி ஏற்றும் மலை சீற்றமலை வாட்டமொடு வந்தவரை தேற்றும் மலை அண்ணாமலை அண்ணாமலை சிவகுருநாதா அம்மையப்பா நீ தோன்றி வா நமோ 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 நம சிவாய ஓம் அகார உகார மகார நம சிவாய ஓம் ஹர ஹர சிவமே அண்ணாமலையே மஞ்சு உலவும் மலை மாமுனிவோர் வாழும் மலை தஞ்சம் தரத்துடிக்கும் ஞானமலை அஞ்செழுத்தை நெஞ்சில் நிறைக்கும் மலை நீரணியும் நெற்றியெல்லாம் கொஞ்சும் மலை அண்ணாமலை அண்ணாமலை சுடரொளியோனே எண்ணாத நாள் இல்லை சிவனே நமோ 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 நம சிவாய ஓம் உமாபதே சதாசிவ நம சிவாய ஓம் ஹர ஹர சிவமே அருணாச்சலனே மாது ஒரு பாகனனான மலை ஆதி அந்தம் ஏதுமில்லை என்றபடி நின்ற மலை சூது பகை அண்டிவிட கண்டுவுடன் ஆதரவாய் தோன்றும் மலை எங்கள் மலை அண்ணாமலை அண்ணாமலை தீபம் தீபம் ஒரு முறை கண்டால் பாவம் தீரும்
நமோ 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 நம சிவாய ஓம் கிரிவல சுகம் தரும் நம சிவாய ஓம் ஹர ஹர சிவமே அண்ணாமலையே ஆதிமலை நீதிமலை நாதமறை ஆளுகிற ஜோதிமலை சொப்பனத்தில் தோன்றும் மலை சாதிமத வேதமிலா ஆதிசிவன் வாழுகிற கோயிலென ஓங்கும் மலை அண்ணாமலை அண்ணாமலை ஓங்காரனே கிரிவலம் இங்கே எந்நாளுமே நமோ 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 நம சிவாய ஓம் நினைத்ததும் வரம் தரும் நம சிவாய ஓம் ஹர ஹர சிவமே அருணாச்சலனே பிட்டுக்கு மண் சுமந்து வந்து பிரம்படியை பட்டமலை சித்தரெல்லாம் சுற்றும் மலை நெற்றியிலே தீப்புரளும் நேத்திரமும் பாம்பணியும் ஆகவுமாய் தோன்றும் மலை அண்ணாமலை அண்ணாமலை கங்காதரா கருணைநாதா மனமுருகாதா நமோ 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 நம சிவாய ஓம் மலை வடிவினில் குரு நம சிவாய ஓம் ஹர ஹர சிவமே அண்ணாமலையே மனதிற்கினிய மலை மாரணை போலே புறம் மூன்றும் பொசுங்க எரித்த மலை மணியொலியோ எந்நாளும் எப்பொழுதும் எங்கும் ஒலிக்கும் மலை பொன்னுமலை அண்ணாமலை ஓம் நம சிவாய. ஓம்